அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பஅத். எல்லா புகழுமே கருணாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம்மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்துனாய். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அடுத்த ஒரு பாடமாக அகீதா சம்பந்தமான பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அல் அகீதத்து தஹாவி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இமாம் அவர்களுடைய குறிப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இமாம் அவர்கள் இந்த நூலை அரபி வடிவில் எழுதியிருக்கிறார்கள். அரபியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இமாம் அபு ஜாஃபர் தஹாவி அவர்களுடைய முழு பெயர். இவர்களுடைய இயற்பெயர் அஹ்மத் என்று குறிப்பிடுகிறார்கள். எகிப்து நாட்டில் தஹா என்னும் ஊரில் ஹிஜ்ரி 239 ஆண்டு பிறந்தார்கள். இமாம் அவர்களின் தந்தை, தாய் மற்றும் தாய் மாமா இஸ்மாயில் இப்னு யஹ்யா முஜினி ஆகியோர் பெரும் மார்க்க அறிஞர்களாக திகழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. இமாம் அவர்கள் ஹதீஸ்கலை வல்லுநராக, ஃபிக்ஹ்கலை அறிஞராக, ஹதீஸ்கலை அறிவிப்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பகத்திற்குரிய அறிவிப்பாளர்களாகவும் திகழ்ந்தார்கள். அனைத்து தரப்பு அறிஞர்களும் இமாமை கண்ணியப்படுத்தினார்கள். இவர்கள் பிரபலமான 6 ஹதீஸ் நூல்களை தொகுத்த இமாம்களின் காலத்தில் வாழ்ந்தவராகவும் இருக்கிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வுகளை அதிகம் அறிந்தவராகவும், ஏனைய அறிஞர்களின் ஆய்வுகளை கற்று தேர்ந்தவராகவும், ஃபிக்ஹ் ஹதீஸ் அல்லாத மற்ற கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவராகவும் இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள். இமாம் அவர்கள் கிட்டத்தட்ட 300 ஆசிரியர்களிடம் இருந்து கல்வியை கற்றிருக்கிறார்கள். எல்லாம் பெரிய பெரிய மார்க்க மேதைகள், அறிஞர்கள். அப்படிப்பட்ட அறிஞர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 300 ஆசிரியர்களிடம் அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள். இமாம்களிடம் படித்த மாணவர்களும் அதிகமானவர்கள். இமாம் அவர்கள் ஏறத்தாழ 40 நூற்களை எழுதியிருக்கிறாங்க. 40 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் மிக குறிப்பிடக்கூடிய ஒரு புத்தகம் நாம் இப்பொழுது படிக்கக்கூடிய அல் அகீதத்து தஹாவியா என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம். இது மிகவும் பிரபலமானது. அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாஅத்தின் கொள்கையை மிகவும் எளிதாக ஆணித்தரமாக விளக்கக்கூடிய இந்த நூல் அரபி மதரசாக்களில், பல அரபி மதரசாக்களில் பாடநூலாகவே வைக்கப்பட்டு உள்ளது. நமது மதரசாக்களிலும் கூட, அதாவது நாம் பயின்ற உஸ்வத்துல் ஹசனா என்று சொல்லக்கூடிய அரபி மதரசாக்களிலும் அந்த மதரசாவிலும் இது பாடநூலாக வைக்கப்பட்டது. இது நாம் எங்களுக்கு பாடமாக இந்த அகீதா படித்து கொடுக்கப்பட்டது. மேலும் அனைத்து அறிஞர்களும் இந்த நூலை அங்கீகரித்திருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த நூலை எழுதிய இமாம் அபு ஜாஃபர் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுடைய இந்த முயற்சி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 321 அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், மரணமடைகிறார்கள். அல்லாஹ் அவர்களை சூனத்தை அவர்களுக்கு இருப்பிடமாக ஆக்கி அவர்களை அவருடைய நன்மை அல்லாஹ் அங்கீகரித்து நல்லோர்களுடைய அந்த கூட்டங்களில் அல்லாஹ் அவர்களை சேர்க்கட்டும். அல்லாஹ் இமாம் அவர்களுடைய கபரை விசாலமாக்கட்டும், ஒளிமகமாகட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த அரபி புத்தகமான அல் அகீதத்து தஹாவியா என்ற இந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய கல்லூரியில் உஸ்வத்துல் ஹசனாவில் எங்களுக்கு உருது மற்றும் அரபி பாடங்கள், பல பாடங்களை எங்களுக்கு எடுத்த எங்களுடைய உஸ்தாத் முஃப்தி பிஎம் அப்துல் காதர் ஹசனி காசிமி, ஆசிரியர் ஜாமியா அல் உஸ்வத்துல் ஹசனா பல்லப்பட்டி, அங்கு பணிபுரியக்கூடிய, அங்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் இதை
தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அவர்களுடைய சுருக்கமான வாழ்க்கை குறிப்பை பார்த்ததற்கு பிறகு புத்தகத்தினுடைய ஆரம்பமாக முதலாவதாக அல் அகீதா என்றால் என்ன என்ற விஷயத்தை பார்ப்போம். அல் அகீதா என்றால் என்ன? அல் அகீதா என்பதற்கு தமிழில் கொள்கை என்று பொருள். சுருக்கமாக கூறினால், மனிதன் எதை தன் மார்க்கம் என்று உறுதியாக நம்புகிறானோ அதற்கு அகீதா, கொள்கை என்று சொல்லப்படும். மார்க்கத்தில் அகீதா என்பதற்கு அல்லாஹ், வானவர்கள், வேதங்கள், தூதர்கள், மறுமை நாள், விதியின் நன்மை தீமை இவற்றின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு அகீதா என்று சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த அகீதா சம்பந்தமான பாடத்தை நாம் தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.